வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் விளையாட்டு என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். சிரமத்திற்கு உதவி கேட்க போன ஸ்தௌதிகளின் பிள்ளையிடம் நீ ஊருக்கு போ என்று பெரிவா சொன்னதை கையை விரிச்சிட்டா என்று தப்பாக எண்ணியவருக்கு அனுகிரக சம்பவம். புரியாத விளையாட்டுகள் விளையாடுவதில் பெரிவாளுக்கு ஈடு இணையே கிடையாது. தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள லலிச்சேரி கிராமம். அங்கே வாழ்ந்தவர் சாம்பசிவ ஸ்ரௌதிகள். பூர்ணமாக அத்தியாயனம் செய்தவர். அந்திம காலத்தில் அவர் சந்நியாசம் வாங்கி கொண்டார். அவருக்கு ஒரே பிள்ளை. அவரும் பூர்ணமாக அத்தியாயனம் பண்ணினவர். அவருக்கு இதயம் மிகவும் பலகீனம். சேர்ந்தாற்போல் 5 நிமிடம் வேத பாராயணம் சொல்ல முடியாது. பார்ப்பவர்களுக்கும் பயமாக இருக்கும். இதனால் அவர் இதர வைதிகர்கள் காரியங்களுக்கு கூப்பிடுவதில்லை. தாயாரும் அவரும் கஷ்ட ஜீவனம். கணீர் என்ற குரலில் வேதம் சொல்லும்போது ஆனந்தமாக இருக்கும். என்ன செய்வது? திடீரென்று பிராணன் போய்விட்டால் என்ன செய்வது என்று போதும் என்று சொல்லிவிடுவேன். முடிந்தவரை சகாயம் செய்து வந்தேன். ஒரு நாள் காலை அவருடைய வயதான தாயாருடன் என்னிடம் வந்தார். நான் காஞ்சிபுரத்திற்கு போகிறேன், பெரிவாளை தரிசனம் செய்து இப்படி வேத அத்தியாயனம் செய்து சன்னியாசியான ஒருவரோட பிள்ளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் தவிக்கிறானே, எனக்கு வழி செய்யக்கூடாதா என்று கேட்கப் போகிறேன். அம்மாவும் கூட வருகிறார் என்றார். நான் சந்தானராமன், ஏன் பெரிவாளை தொந்தரவு செய்கிறாய்? நானே ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன். இல்லை, நான் பெரிவாளை பார்க்க வேண்டும். எனக்கு டிக்கெட் செலவுக்கு பணம் கொடுத்தால் தேவையில்லை என்றார். பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினேன். இதர வேறு ஜோலிகளில் இதை நான் மறந்துவிட்டேன். 10 நாட்களுக்கு பின் ஒரு நாள் காலையில் தாயாருடன் என் வியாபார ஸ்தலத்தில் எனக்காக காத்திருந்தார். காஞ்சிபுரம் போய்விட்டு வந்தாச்சா? பெரிவா என்ன சொன்னா என்று என்ன சொன்னா? நான் சன்னியாசியாத்து பிள்ளை, வேத அத்தியாயனம் பூர்ணமாக பண்ணினவன். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் சொல்வேன் என்றேன். என் சிரமத்திற்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டும் என்றேன். இங்கேயே தாயாருடன் இரு சொல்கிறேன் என்றார்கள் பெரிவா. பிறகு தினம் காலை மாலை தரிசனம் செய்து இதையே சொல்லிக் கொண்டிருந்தேன். திடீரென்று நேற்று சாயந்தரம் நீ ஊருக்கு போய் என்றார் பெரிவா. ஒரு பையனிடம் டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி என்னையும் அம்மாவையும் திருப்பி போக சொல்லிவிட்டார். பெரிவாளும் கையை விரிச்சிட்டா. இதை சொல்லும்போது கண் கலங்கியது. எனக்கும் சங்கடமாய் இருந்தது. பின் அவர்களை கிராமத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தேன். மணி 11 இருக்கும். காஞ்சிபுரத்திலிருந்து வரும்போது கையில் கொண்டு வந்த அதே துணிப்பையுடன் இவர் மட்டும் ஸ்ரௌதி பிள்ளை தனியே என் வியாபார ஸ்தலத்தில் பிரசன்னமானார். முகத்தில் தெளிவு, ஒரே அழுகை, விக்கல், பேச முடியாமல் தவித்தார். சற்று நிதானித்து என்ன சொல் என்றேன். பெரிவாளை பற்றி தப்பா பேசிட்டேன்னு சொல்லி நடுக்கடையில் நின்று நமஸ்காரம் செய்தார். என்ன என்று மறுபடி கேட்டேன். ஆச்சரியமான விவரங்கள் கிடைத்தன. காலை 9 மணிக்கு என்னை பார்த்துவிட்டு தாயாருடன் பஸ்ஸில் ஊருக்கு போயிருக்கிறார். தெருமுடையில் இவரை கண்டவுடன் தெருக்காரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து, உங்காத்து திண்ணையில் நேற்று காலை யாரோ ஒரு வண்டி நெல் கொண்டு வந்து இறக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். நீ வரும் வரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். வீட்டு சாவியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அடுத்த பஸ்ஸை பிடித்து என்னை பார்க்க வந்துள்ளார். ஒரே அழுகை, விம்மல். பெரிவாள் தெய்வம் தெரியாமல் சொல்லிவிட்டேன். பிறகு சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பினேன். பின்னால் நான் காஞ்சிபுரம் போனபோது விவரம் தெரிந்தது. இவர் சென்ற அன்றைக்கு கருணையும் அனுகிரமும் பண்ண நிச்சயித்திருந்தார்கள். கும்பகோணம் பிரபல மிராசுதாரர் ஒருவர் தரிசனம் பண்ண வந்திருக்கிறார். அவரிடம் விவசாயம், அந்த வருஷ கணக்கு பற்றி அவர்களுக்கே உரிய இனிய பாணியில் விசாரித்திருக்கிறார்கள் பெரிவா. அவரிடம் எனக்கு ஒரு வண்டி நெல் தருவாயா என்று கேட்டிருக்கிறார்கள். அவரும் தருகிறேன் என்றார். நீ இப்பொழுது காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வா என்று உத்தரவு செய்துள்ளார்கள். அவர் போனவுடன் நமது கதாநாயகரிடம் அட்ரஸ், தெருவில் எத்தனாவது வீடு, வாசலில் திண்ணை இருக்கிறதா என்றெல்லாம் பெரிவா விசாரித்திருக்கிறார்கள். மிராசுதாரர் திரும்பி வந்தவுடன் கிராமம், வீடு, தெரிய அடையாளம் சொல்லி அந்த வீட்டு திண்ணையில் ஒரு வண்டி நெல் இறக்கிவிடு, இன்றே கும்பகோணம் போ, நாளை மாலைக்குள் நெல் போய் சேர்ந்து விடுமா என்று கேட்டிருக்கிறார்கள். மிராசுதார் கண்டிப்பாக சேர்த்து விடுவேன் என்று கூறியுள்ளார். மிராசுதாரும் கும்பகோணம் சென்று மறுநாள் காலை ஒரு வண்டி நெல்லை இவர் வீட்டு திண்ணையில் இறக்கிவிட்டு தெருவாரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இந்த விளையாட்டு கிருஷ்ண பரமாத்மா குசேலருக்கு அனுகிரகம் செய்த பாணியா? அப்படித்தானே தோன்றுகிறது. பெரிவாளுடைய கருணையே கருணை. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.